மதுரை ராஜாஜி மருத்துவமனை முன்னாள் டீன் டாக்டர் ரத்னவேலுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட்டுள்ளது. மதுரை ஜல்லிக்கட்டு ரோட்டரி சங்கத்தின் சிறப்பு கூட்டம் யூனியன் கிளப் அரங்கில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு மதுரை ஜல்லிக்கட்டு ரோட்டரி சங்க தலைவர் நெல்லை பாலு தலைமை தாங்கினார். உறுப்பினர் மகேந்திரன் ரோட்டரி இறைவாழ்த்து வாசித்தார். நிகழ்ச்சியில் கரூர் ஏஞ்சல் ரோட்டரி சங்க முன்னாள் தலைவரும் ரோட்டரி மாவட்ட மகளிர் மேம்பாடு செயலாளருமான மீனா சுப்பையா கௌரவ விருந்தினராக பங்கேற்று ரோட்டரி இயக்கத்தின் பல்வேறு நலத்திட்டங்கள் பற்றி பேசினார். இன்னர் வீல் சங்க முன்னாள் தலைவர் வசுமதி சேது மாதவா மற்றும் வடமேற்கு ரோட்டரி சங்க முன்னாள் தலைவர் பத்மினி ஆகியோர் நினைவு பரிசுகளை வழங்கினார்கள். நிகழ்ச்சியில் சமீபத்தில் ஓய்வு பெற்ற மதுரை அரசு ராஜாஜி பொது மருத்துவமனை டீன் டாக்டர் ரத்னவேலுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட்டது. மதுரை ஜல்லிக்கட்டு ரோட்டரி சங்க தலைவர் நெல்லை பாலு விருதினை வழங்கினார். அவரை உறுப்பினர் ஆதவன் அறிமுகம் செய்தார். அசோசியேஷன் சார்பா டாக்டர் சார்பா அன்னைக்கு ஆனர் பண்ணிருக்கலாம். அதை தாண்டி ரோட்டரி மெம்பர் டீன் ஆஃப் மதுரை மெடிக்கல் காலேஜ் அவருக்கு இந்த வாழ்நாள் சாதனையாளர் விருது என்கிற விருது இப்பொழுது வழங்கப்பட இருக்கிறது. நான் ஒரு பள்ளிக்கூடத்திற்கு போயிருந்தேன். உள்ளே நுழைந்த பொழுது மட்டும்தான் அவருக்கு அவர் செய்த சாதனைகளுக்கு தட்டி கொடுக்கிற பணிதான் இந்த நிகழ்வு. விருது யாருக்கு வழங்கப்படுகிறது தெரியுமா என்று அவர் அறிஞர் சொன்னார். யார் அந்த சமூகத்திற்காக துருவி துருவி உழைக்கிறார்களோ, யார் துருவி துருவி எழுதுகிறார்களோ, யார் துருவி துருவி பாடம் நடத்துகிறார்களோ, யார் துருவி துருவி மருத்துவத்துறையிலே நல்ல ஒரு அற்புதமான பணிகளை செய்கிறார்களோ, இப்படி துருவி துருவி உழைக்கிற மக்களுக்குத்தான் துருவி என்கிற 3 எழுத்தை மாற்றி போட்டால் என்ன வருகிறது? விருது வருகிறது அல்லவா? அப்படி துருவி துருவி இந்த சமூகத்திற்காக மருத்துவத்துறையில் உழைத்த, பல துறைகளில் உழைத்த நம்முடைய டாக்டர் ரத்னவேல் அவர்களுக்கு இந்த மதுரை ஜல்லிக்கட்டு ரோட்டரி சங்கம் சார்பில்